ஹலோ கைஸ், வெல்கம் டு அட்லிட்டி பாக்ஸ். F1 வீடியோ ஏன் போடுறதில்ல, F1 வீடியோ ஏன் வர்றதில்ல அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க. ஏன் F1 வீடியோ வரலன்றது காரணம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 2026 நல்லபடியாக தான் ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக 2 டீம் வந்திருக்கு. டிஆர்எஸை மாற்றிருக்காங்க. டிஆர்எஸ் இதுக்கு வந்து மாற்றம் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரியர் விங் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அதையும் சைஸை கம்மி பண்ணிட்டானுங்க. இப்போது ஃப்ரண்ட் விங்கும் சேர்த்து ஓப்பன் ஆகுது. பார்க்க அழகாக இருக்குது. ஏரோடைனமிக்கும் இது வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் ஓவர்டேக் பண்ண. ஸோ புதுசான டெக்னாலஜிஸும் நிறைய இறக்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா F1 2026 இன்ஃபர்மேஷன் இருக்கோ இல்லையோ, ஏன் வந்து F1 வீடியோ வரல அப்படின்றதுக்கான ரீசன் தான் இதில் முழுக்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. F1 இன்ஃபர்மேஷன்லாம் சும்மா. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். அடுத்தது கைஸ், இப்போ புதுசாக 2 டீம் வேறு ஆட் ஆகிருக்கு, ஆடி அண்டு கேடலாக். இந்த டீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இந்த F1ல் ஃபெராரி, மெக்லரன், ரெட்புல், மெர்சிடிஸ் இந்த மாதிரியான ஒரு டீமாக இருக்கும்னுலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. 10-11 அத்தோட இது ஒன்ற மாதிரி தான் நான் வந்து போன வருஷமே முடிவு பண்ணிட்டேன். போன வருஷம் அபுதாபி ஜிபி முடியும் போதே வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு, சரி ரைட்டு இதுதான்டா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் முடிவாயிடுச்சு. உண்மையிலுமே பாருங்கள் 10-11 தான் வந்திருக்கு இந்த டீம். இந்த வருஷ சீசனை வந்து டாமினேட் பண்ணுற டீம் என்ன டீமாக இருக்கும், அதாவது ஆதிக்க குரூப்புகள். F1லேயும் ஆதிக்க குரூப் நாங்கள் தாண்டி அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு யார் இருக்காங்கன்னா மெர்சிடிஸ் தான் இருக்குது. 2013 நான் F1 பார்த்துட்ருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிபி, அதாவது இந்த ஆஸ்திரேலியன் ஜிபி நடக்கும். ஆஸ்திரியன் பாருங்க, ஆஸ்திரேலியன் ஜிபி வந்து ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டீம் எது வந்து முன்னாடி வருதோ அந்த டீம் தான் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எல்லா F1 சீசனும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து F1ல் அரசியலா இல்லை வந்து அது யூஸ்வலாகவே நிஜமாலுமே அந்த கார் வந்து பெர்ஃபார்ம் அப்படி தான் பண்ணுதா, இல்லை வந்து இது இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஃபிக்ஸிங் நடக்கலாம் F1லையும், யாருக்கு தெரியும், வெளி உலகத்துக்கு தெரியல கைஸ். ஸோ அவ்வளோதான் இருக்குது. F1லேயும் வந்து நிறைய அரசியல் பேசுகிறவங்களாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருக்காங்க. தமிழில் வந்து யாருமே இல்லை. F1 பற்றி பேசுகிறவங்க வந்து தமிழ் சேனல்லே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது குறைவாக இருக்குது, அது இன்னும் கூடணும். அப்போ தான் F1 பற்றி தெரியும். ஸோ F1 இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டுருக்கு, நிறைய தமிழ் சேனல் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த அரசியல் வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது. நானும் அந்த அரசியலை வந்து உங்களிடம் முன்வைக்கிறேன். நீங்கள் செபாஸ்டியன் வெட்டல் பார்த்துருப்பீங்க. செபாஸ்டியன் வெட்டல் வந்து ரெட்புல்ல இருக்கப்போ என்ன சொல்கிற, ரேஸை விட்டு நான் வெளியே போக மாட்டேன், அப்படியே ஆனாலும் நான் ரெட் ஆகி தான் போகக்கூடிய ஒரு ஆள். அவர் விடமாட்டார், தொட்டதை விடமாட்டார் செபாஸ்டியன் வெட்டல். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவரே தான் இருப்பார். அந்த ரெட்புல்லையே வந்து ஒரு பொற்காலம், ரெட்புல்லுக்கே ஒரு பொற்காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனை விட செபாஸ்டியன் வெட்டல் காலத்தில் வந்து ரொம்பவே இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இன்டர்வல் டைம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த P1க்கும் P2க்கும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். செகண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் வந்து அது ரொம்ப லார்ஜ் சைஸ் ஆஃப் செகண்ட்ஸ் இருக்கும். முதல்ல இருக்கவனை வந்து ஓவர்டேக் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா போகணும். நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய கேம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த நைட்ரோ பூஸ்டெல்லாம் போட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் போனால் தான் வந்து செபாஸ்டியன் வெட்டல் பிடிக்க முடியும். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனும் சூப்பர் தான், நான் அதை வந்து அதை சொல்ல விரும்பல. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் நம்ம பையன் நல்லபடியாக ஓட்டுவோம். அப்படி என்ன செபாஸ்டியன் வெட்டல் வந்து ஜெர்மனி, எந்த இடத்துல என்னடா காமெடி பண்ணுறேன், 2 ஊருக்காரனுக்கு சண்டை இழுத்தோட பார்க்குறாரு. ஓகே, இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் மெக்லரன் இருந்துச்சு, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மெர்சிடிஸ் வந்துருச்சு. ஜார்ஜ் ரசலுக்கு பொற்காலமானு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பொற்காலம். ஆல்சோ கிமி ஆண்டனிலுக்கும் கூட. இப்போ வந்து ஒரு நியூஸ் ஒன்று பூம் ஆகுது கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமராக இல்லை உண்மையாக என்னென்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், மேக் ஷோர் செக். நானும் அதை தேடிக்கிட்டு இருக்கேன், கிடச்சிதுன்னா நான் தகவல் சொல்கிறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாமில்டன் வந்து ஃபெராரிக்கு போகிறதுக்கு முன்னாடி மெர்சிடிஸில் வந்து இன்னும் கான்ட்ராக்ட் 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் சேனல் வந்து நிறைய ஷேர் பண்ணும். நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க நியூஸ் தான், அவங்க ஸ்கைன்றது வந்து நியூஸ் தான். ஸோ அவங்க அந்த ஸ்கை நெட்வொர்க்கில் வந்து அவங்க அந்த நியூஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த சைடு தேடி பார்க்கும்போது வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா ESPN வந்து F1ரோட நியூஸ் வந்து நிறைய போடும். அடுத்தது ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸும், அதை அடிச்சிக்க முடியாது, ஃபாக்ஸ் நெட்வொர்க் தான் அதிகமாக வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ், அந்த ஃபாக்ஸ் நெட்வொர்க்கில் வர அந்த டெலிவிஷனை தான் அப்படியே இங்கே வந்து ஸ்டார் நெட்வொர்க் வாங்கி அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்தியாவில். ஏன்னா ஃபாக்ஸ் நெட்வொர்க் தான் இந்த ஸ்டாரும், விஜய் டிவி அவங்களோட தான், ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட தான். ஹாமில்டன் வந்து இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்டட் கான்ட்ராக்ட் வந்து இருந்திருக்கு மெர்சிடிஸில். ஆனால் ஹாமில்டன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபெராரி வந்ததாக சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று காமிச்சான், அவன் ஃபோனில் காமிச்சான். ஸோ ஆனால் வந்து ESPNல நான் போய் நேரடியாக தேடும்போது அந்த நியூஸ் வந்து இல்லை. ஸோ நிறைய ரூமர்ஸும் இருக்குது இதில், எது உண்மை எது போயின்னு தெரியல. இப்போ நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, நீங்கள் கூகுளில் போய் அந்த நியூஸ் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் F1 சர்ச் பண்ணுங்கள். 16 minutes ago, 15 minutes ago, 2 hours ago, 3 hours agoன்னு சொல்லி நிறைய நியூஸ் அதில் வந்துட்டே இருக்கும். என்னென்னமோ வரும். இது அதாவது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஃபெர்னாண்டோ அலோன்சோஸ் கம்பேக்னு போடுறாங்கன்னு வச்சிங்களேன். சர்காஸ்டிக்
என்ன இது ஃபெர்னாண்டோ அலோன்சோ இஸ் கம் பேக்னு சொல்லி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீமில் வந்து இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன நியூஸ் தான் இருக்குமே தவிர்த்து டாபிக் நல்லா ஃபயராக வச்சுருப்பானுங்க. அந்த மாதிரியான நியூஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். ஸோ F1ஓட தகவல் வந்து இந்த 2026 எனக்கு இவ்வளோ தான் கைஸ். நான் வந்து இதில் பெரிதளவு இன்வால்வ் பண்ணி நான் நிறைய நியூஸ்லாம் பார்க்கல. ஏன்னா இப்போ இந்த 2026 வந்து எனக்கு க்ரூஷியலான ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு வந்து இதை தேடி எடுத்து படிக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. மேபி எனக்கு இருக்கிற கேரியர்லாம் முடிஞ்சு யூடியூப் தான் எனக்கு ஒரு நிலமைன்னு சொல்லி வரும்பொழுது தான் நான் இதெல்லாம் வந்து பார்ப்பணும் அப்படின்ற மாதிரி தோணுது. விதி என்ன எழுதியிருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். டைம் எப்படின்னு சொல்ல முடியாது கைஸ், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். அடுத்தது ஏன் இந்த F1 வீடியோவை நிறுத்திட்டேன், போன வருஷம் நான் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிட்டேன் கைஸ். போன வருஷம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வருஷமும் 2024லேயும் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், 2025லேயும் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அது என்னமோ தெரில, எனக்குன்னே வர்ற நேரம் அப்படி. சிங்கப்பூர் ஜிபிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சீசனையுமே விட்டுருப்பேன். ரொம்ப பெரிய கேப் இருக்கும். அதுக்கு வந்து ஃபினிஷர் கொடுக்குற ஒரு வீடியோ தான் வந்திருக்கே தவிர்த்து இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷரே இல்லை. இந்த 2025 சீசனோட இதுக்கெல்லாம் வந்து ஃபினிஷரே இல்லாமல் நான் சால்ட் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஜிபி வந்து அது என்னமோ தெரில, அது அந்த வருஷத்தில் F1 பார்க்க டைம் இல்லை அப்படின்றத விட F1லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, F1 அந்த பக்கம் சும்மானாவது ஓடிட்டு இருக்கும், நான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஃபோனில் ஓடிட்டாவது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நான் வீடியோவாக எடுக்க முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவோம். ஸோ 2024 அதே மாதிரி ஆயிடுச்சு, 2025 அதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2026 வந்து அதே மாதிரி ஆக்க நான் விரும்பலை. ஸோ அதனால் இனி F1 பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அப்டேட்ஸ் வீடியோ நான் வந்து போடுறேன். தனித்தனி ஜிபிக்கு ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் போடலான்ன்ற ஐடியா வந்து நான் கைவிட்டேன். இப்போ நமக்கு டைம் இருக்குது. என்னென்னு தெரியல, இந்த ஜூலை வரைக்கும் நல்ல இதாக இருக்கும். ஜூலை தாண்டி அந்த ஆகஸ்ட் டு டிசம்பர் வரைக்கும் வருது பார்த்தீங்களா, அந்த டைம் அப்போ வந்து மட்டும் அது மாதிரி எதுக்குமே டைம் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டுருவேன். ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு ரொம்ப க்ரூஷியல்னு சொன்னேன்னா, ஸோ வாழ்வா சாவா போராட்டம் இந்த 2026. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, ஏன்டா இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த புலம்பலை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க சில வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ் ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.